அக்கா, ம் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குக்கா. அடி லூஸு, இந்த காலத்து பொண்ணுங்க ஃபஸ்ட் நைட்டுனா அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. நீ என்னடி இன்னும் பயந்துட்டுருக்க? அம்மாவும் அப்பாவும் போனதுக்கப்புறம் நீ தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்த. உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு எந்த தப்பான விஷயத்தையும் நான் பண்ணலை. எனக்கு சாதாரணமாக எப்படி பசங்க கிட்ட பேசணும்னு கூட தெரியாது. அதான் பயமா இருக்கு. அதுதான் உன் பயமா? ம், சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ராதா. எப்படி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா? என்னக்கா இது? ஸ்கூல்ல D1லேருந்து அவள் என் கூட தானே படிச்சுட்டு இருக்கா. டெய்லி நிறைய பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் என் கூட தான் அவள் ஷேர் பண்ணுவா. நான் கூட அப்படிதான். என்னைக்காவது சண்டை போட்டா அடுத்த நாளே பேசிடுவோம். அதனால தான் அவளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். இல்லையா? அங்கே ஸ்கூலில் பெஞ்ச் மேலே பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க, இங்கே பெட்டு மேலே பக்கத்து பக்கத்தில் உட்கார போகிறீங்க, அவ்வளோதான். ஒருத்தன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து அவனே புருஷனாக வந்தா லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ. புருஷனாக நமக்கு கிடைச்சவனை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்ற முடிஞ்சா லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறவன் ஒரு பிரச்சனை வந்தால் வருவான், ஆனால் பிரச்சனையே வராமல் பார்த்துக்கிறவன் தாண்டி புருஷன். நான் நல்லா நடந்துக்கிட்டு அவர் என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கலன்னா? புருஷன் பொண்டாட்டி வேணான்னு வெளியே சந்தோஷத்தை தேடினான்னா அவனுக்கு தேவையான சந்தோஷம் பொண்டாட்டிக்கிட்டேருந்து கிடைக்கலன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட தப்பு இருந்தாதான் அவங்க விலகி போவாங்க. நீ உண்மையாக அன்பு வச்சுப்பாரு, அவங்க என்டையர் லைஃப்பில் உன்னை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்ஸ்க்கா, இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சால் போதும். அந்த லாஜிக் மிகப்பெரிய மேஜிக்கை அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்க்கா. லவ் யூ. ஆல் தி பெஸ்ட் டி. காலையிலேருந்து நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ ஏதோ பயமாக இருக்கு. என் கண்களை பாருங்க. உண்மையை காதலிச்ச பொண்ணு தூரத்தில் இருந்தால் மட்டும் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் கூட உயிர் போகிற மாதிரி இருக்கும் உங்கள் பசங்களுக்கு. நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் உண்மைதான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் இவ்வளோ புது ஃபீலிங்ஸ் கிடைக்குமா? ஃபிசிக்கல் ஃபீலிங்ஸும் மென்டல் ஃபீலிங்ஸும் சேர்த்து சந்தோஷமாக இருக்கிற நாள் தான் உண்மையான முதல் ராத்திரி. வா வா. அக்கா, என்னடி பயம் சந்தோஷமாக மாறுறதுக்கு ஒரு ராத்திரியே போதும் போல? போக்கா. என்ன சொல்கிறாரு உன்னோட அவரு? பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரே நாளில் முடிவு பண்ணிட முடியுமான்னு ஒரு சின்ன டவுட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரே நாளில் கிடைச்சிட மாட்டாண்டி. பெஸ்ட்டுங்கிறத பேச்சில் புரிஞ்சுக்கிறது இல்லை, சூழ்நிலைகள் தான் அதை புரிய வைக்கும். நான் பெஸ்ட்டாக இருப்பேனான்னு சொல்ல முடியாது, ஆனால் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரிடி, போய் அவரை கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்லாம். சரிக்கா. என்னங்க இது? ரெடி ஆயிட்டு வாங்க, டிஃபன் பண்ணலாம். நைட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? இப்போ எனக்கு பயமா இருக்கு. எதுக்குடி பயம்? ஜஸ்ட் ஒரு ரொமான்ஸாவது பண்ணிக்கலாமா? ரொமான்ஸா?
உண்மையான ரொமான்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? பிடிச்சவங்க கிட்டேருந்து ஒரு கிஸ்ஸு, ஒரு டச்சு, மூச்சு கற்றுப்பட்டோடனே அப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? அது தாண்டி ரொமான்ஸு. என்னது மூச்சு கூடவா? ஒரு தடவை கண்ணை மூடி சொல்கிறேன். ம். எப்படி இருக்கு? மூச்சு விட முடியல. அதாண்டி ரொமான்ஸுங்கிறது. சீதா அக்கா. ஏய் இரு, எங்கே போகிற? அக்கா கூப்பிடுறாங்க. அடியே, சீக்ரெட் ரொமான்ஸுங்கிறது இப்படி தாண்டி இருக்கும். அப்பா அக்கா கூப்பிடுறாங்க. லாஸ்ட் ஒன். அடியே ஒன்ன சீதா, பெரிய மாமா வர சொல்லி கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒர்க் இருக்காமா, ஒரு 1 வீக் போயிட்டு வந்துடுறேன். மச்சான், உனக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்கான், என்ஜாய் பண்ணு. என்னங்க, நாங்கள் 2 பேரும் புதுசு. நீங்கள் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ல. அது இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். 1 வீக் எதுக்குக்கா? கிராதகி அவங்களே போகிறேங்கிறாங்க, உனக்கு ரெடி வந்துச்சு. போகட்டுமா, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. போகிறேன், ஒரு 1 வீக்கில் வந்துடுறேன். சரிக்கா, உன் இஷ்டம். மச்சான், முருங்கக்கா டிஷ்ஷுக்கு வேலை வந்துருச்சுடா. சரி சீதா, பாய். ம். பாய். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிய செல்லக்குட்டி. இருக்கு இருக்கு. எதுக்குடி ஆக்கணும்? இல்ல. சாரி, நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதை. ஐயோ, மறந்துட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க நீங்க. ம். பிரியா, இங்க வா. ம். இங்க வா. எதுக்கு அங்க நின்று ஒளிஞ்சு என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, காஃபி நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏய், செமையா இருக்குப்பா. நீங்க சுகர் கம்மியா எடுத்துப்பீங்களா இல்ல அதிகமா எடுத்துப்பீங்களான்னு தெரியாது. நான்லாம் சுகர் கம்மியா தான் எடுத்துப்பேன். அதனால தான் உங்களுக்கும் சுகர் கம்மியா போட்டேன். ஒருவேளை கம்மியா இருந்ததுன்னா நீங்க கோவப்பட்டுருவீங்களோன்னு. என்னது, காஃபில சக்கரை கம்மியா இருக்கிறதுக்குலாம் கோவப்படுவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு பிடிக்காதது செஞ்சா கோவப்படுவீங்களோன்னு தான். கோபமா? ஊமையிலையா? எதுக்கு தேவையில்லாம ஏதோ நினைச்சிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, ஆஃப்டர் மேரேஜ் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, இல்லைன்னா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பொண்டாட்டி மேல போர் அடிச்சு வெளியே இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சவகாசம் வச்சுப்பாங்களாம். ஏண்டி, ஒரு காஃபிக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்களா? நான் அதுக்காக சொல்லலைங்க, கல்யாணம் ஆன புதுசுலயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா, இல்லாட்டி உங்களை கையில பிடிக்க முடியாதாம்.
யாரு செல்லம் உனக்கு இதெல்லாம் சொல்லி தரது? என் வீட்டு பக்கத்துல ராதா இருக்கால, அவங்க அக்கா ஜானகி சொன்னாங்க. அவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்னும் அவ என்னென்னலாம் சொன்னா? இன்னும் நிறைய சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு போடணும், உங்க பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கணும், நீங்க கேக்குறப்பெல்லாம் முத்தம் தரணுமா, அப்புறம் போதும் நீங்க- போதும் 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 போதும். இருங்க, இன்னும் நிறைய சொல்லிருக்காங்க. சரி, அவ ஏதோ சொல்லிட்டு போறா. நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. இப்போ நம்ம சாப்பிடும்போது நான் குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடுவேன், நீ கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவ. இதுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு உப்பு கம்மியா தான் போடுவாங்க. ஆனா இப்ப அப்படிங்களாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதனை நானும் சாப்பிடணும். எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட ஆசைகள் எல்லாம் விட்டு கொடுக்குற? உன் இஷ்டப்படி இருக்க வேண்டியது தானே? ஐயோ, அது எப்படிங்க முடியும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். என் செல்ல குட்டி, யார் யாரோ சொல்கிறதெல்லாம் நம்பாத. கல்யாணங்கிறது நம்ம ஆசையை நிராசையாக்கிறது கிடையாது. ஆசைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது. ஒரு பொண்ணு பொண்டாட்டியாக மாறிட்டானா அவள் புருஷனுக்கு அவள் அடிமைன்னு அர்த்தம் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீ மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை. இல்ல, இப்படிலாம் நடந்துக்கலனா வெளியே இருக்கிற பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுப்பீங்களோன்னு. வெளியே ரெடியா இருக்காங்க பாரு. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையா? பரவாயில்ல, எங்க கிட்ட வாங்கன்னு அப்படியே வரிசையா நிக்கிறாங்க பாரு. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவளை சீன் இல்ல. ஒருவேளை பொண்டாட்டி புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலைன்னா அவளை தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க வைக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. இல்ல, ஜானகி சொல்லியிருக்காங்களேன்னு தான். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. என் மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. 4 நாளா நான் எவ்வளோ டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பிடிக்காதோ எப்படி நடந்துக்கணுமோன்னு. அடியே, உன்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா உடனே சொல்லிடுவேன். அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா நீயும் உடனே சொல்லிடு. கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவங்க பூமியிலே சொர்க்கத்தை பார்க்கலாண்டி. ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பிடிச்சவன் புருஷனா வரணும்னு நினைப்பாங்க. ஆனா வந்தவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள மாத்த முடிஞ்சா லைஃப் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் எவ்வளோ மாறினாங்க, ஒருத்தருக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது இல்லை, ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளோ உண்மையான அன்பு வச்சிருக்காங்கங்கிறது தான் முக்கியம். உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேங்க. இங்க லக்கி அன்லக்கின்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கு. சரி, போய் வேலை இருந்தா பாரு. ம். என்னங்க என்னங்க, என்னன்னு சொல்லு. சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன, மேல இருக்க டப்பாவை எடுக்க முடியலையா? தூக்கட்டுமா? உங்களை நான் அது இல்ல, பொருள் எல்லாம் தீந்துருச்சு, லிஸ்ட் போடணும். சரி, அந்த லிஸ்ட் என்னன்னு சொல்லு, ஆன்லைன்லயே ஆர்டர் பண்றேன். வேண்டாம், நீங்க லிஸ்ட் போடுங்க, நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். ஏண்டி இன்னும் அந்த பழைய காலத்து ஆளுங்க மாதிரி? சரி இரு, பேப்பர் எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க மேடம். இப்போ 1 மாசத்துக்கு தேவையான லிஸ்ட் சொல்றதா, 2 மாசத்துக்கு தேவையான லிஸ்ட் சொல்றதா? என்ன டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வருதா? அதான் நம்ம வீட்ல இருந்து யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்களான்னு கேட்டேன். இனி கொஞ்ச நாளைக்கெல்லாம் வர மாட்டாங்கங்க. அப்படியா? ஆனா ஏதாவது விசேஷமா இருந்தா வந்து தானே ஆகணும். விசேஷமா? துவரம்பருப்பு 2 கிலோ எழுதிக்கோங்க. ஓகே ஓகே, கூல் கூல், டைம் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? சக்கரை 2 கிலோ எழுதிக்கோங்க. சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் ஓகேவா? உளுத்தம்பருப்பு 2 கிலோ எழுதிக்கோங்க. ஓகே, ஃபைனல். 1 இயர் ஃபைனல் ஃபிக்ஸ்டு, ஓகேவா? ஆயில் பாக்கெட் 4 எழுதிக்கோங்க. 1 இயர் வெயிட் பண்ணணுமா? என்னால முடியாதுடி. வேர்க்கடலை 2 கிலோ எழுதிக்கோங்க. எதுக்குடி 1 வருஷம் வெயிட் பண்ணோம்? எதுக்கு? என்ன இப்ப என்ன? என்னடி என்ன என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பக்கத்துல வராதீங்க. வந்தா என்ன பண்ணுவ? அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீதா, இங்க வச்சிருந்த சோப்பு எங்க? வாஷ்ரூம்ல வச்சிருக்கேன். இங்க வச்சிருந்த சோப்பு எடுத்துட்டு போய் எதுக்கு அங்க வச்ச? நான் இப்ப மெனக்கெட்டு போய் எடுத்துட்டு வரணுமா?
எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொருளை அங்கேயே வைக்கணும் தெரியாதா? அப்படின்னா நீ என்னவே எதிர்த்து பேசுற? அதாவது அங்கங்க இருந்தாதான் வீடு வீடு மாதிரி இருக்கும். அப்படின்னா நான் வீடு கூட சுத்தமா வைக்கிறது இல்ல. உன்னை இப்படியே விட்டா சரி வராதுடி. இப்ப வரேன், இதோ வரேன், வரேன். வந்துட்டேன். என்ன இப்போ? புருஷன்டி, கல்யாணம் ஆகி வரும் 8 நாள் தான் ஆச்சு. இப்படிதான் நீ புருஷனுக்கு மரியாதை கொடுப்பியா? ஹலோ, கல்யாணம் ஆகி 8 நாள் தான் ஆகுது. ஆனா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்பெல்லாம் நான் லவ்வர் பாய்மா. இப்ப நான் ஹஸ்பண்டுங்கிற ஒரு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன். நீங்க கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். சரி, உனக்கு லவ் வேணுமா ரெஸ்பெக்ட் வேணுமா? லவ் தான் வேணும். அப்படின்னா சோப் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அது எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வைங்க. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். என்னங்க, அது சோப்பு உள்ள இருக்கு, சரி, வெளியே எடுத்து யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. அது என்ன, ரெண்டும் ஒண்ணுதானடி? இல்ல, நீங்க என்ன காதலிக்கும் போதும் சரி இப்பவும் சரி ரெண்டும் ஒண்ணுதானே. போ, இதெல்லாம் போங்காட்டம். இங்க பாரு மாப்ள, காதலிக்கும் போது தான் எங்க ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஒன்ஸ் கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் ரிவர்ஸ். உங்க ரைட்ஸ்லாம் எங்க கிட்ட வந்துரும். என்னடி பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்னது பட்ட பகல்ல மட்ட மதியானத்துல வீட்ல தனியா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட எதுக்கு இந்த நிமிஷம்? பட்ட பகலானாலும் மட்ட மதியானமானாலும் நட்ட நடு ராத்திரி ஆனாலும் தனியா இருந்தாலும் ஜோடியா இருந்தாலும் இல்ல கூட்டமா இருந்தாலும் புருஷனுக்கு மூடு வந்து முத்தம் கேட்டா இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுமா. எத்தனை தடவை எவ்வளோ நேரம் எங்கெங்கன்னு மட்டும்தான் யோசிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இப்படிதானே முத்தம் கொடுத்த, இப்ப என்ன இருக்கு புதுசா? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு தன்னோட மொத்தமும் அந்த பொண்ணுக்கு தான் முடிவானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு 26 வயசாகி முத்தாடும் போது எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அதே பொண்ணுக்கு 66 வயசானாலும் கூட முத்தாடும் போது அதே ஃபீலிங் தான் இருக்கும். அதான் உண்மையான காதல். சரி, டயலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எனக்கா வெக்கமா? வீட்ல தனியா இருக்கும்போது எதுக்குடியும் அது. அப்புறம் அன்னைக்கு எதுக்கு முத்தம் கொடுக்க அவ்வளவு வெக்கப்பட்ட? எப்போ எங்க ஞாபகம் இல்லையா? இப்போவாவது இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள, அன்னைக்கு 4 செவுத்துக்குள்ள. ஹலோ, அன்னைக்கு நான் ஒன்றும் வெக்கப்படல. அப்புறம் பயந்துட்டியா? அன்னைக்கு நானு கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்ல. மாமா ஏ மாமா வரியா? சரியா உட்காரு, எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க? பொண்டாட்டி மசாஜ் பண்ணும்போது புருஷன் ஹாப்பியா பாட்டு பாடி என்ஜாய் பண்றதுல இருக்கிற கிக்கே வேறடி. ஆமா ஆமா, பொண்டாட்டி மசாஜ் பண்ணும்போது புருஷன் பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்டிட்டு இருந்தா பொண்டாட்டிக்கு கோவம் வந்து புருஷன் தலையில கொட்டு வச்சுட்டே இருந்தா அதோட கிக்கே வேற, தெரியுமா? போதும் நிறுத்துடி, வலிக்குது. கட்டின புருஷன் இப்படி கொட்டலாமா? உனக்கு பாட்டு முக்கியமா மசாஜ் முக்கியமா? விளக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் 2 ஆப்ஷன் கொடு. எனக்கு மசாஜ் தான் வேணும். அது அப்படிவா வலிக்கு? ஏண்டி, ஒரு வேளை எனக்கு பாட்டு வேணும்னு கேட்டிருந்தா? உங்களுக்கு பாட்டு வேணுமா? அடியே அடியே இவளே என் வாழ்க்கை வீணாக்க பிறந்தவளே. தப்புதாண்டி, உன்னை பாட சொன்னது மிகப்பெரிய தப்புதான். அப்படிவா வலிக்கு? பாட்டு வேணுமா? பாட்டு சி, புருஷன் மேல உனக்கு பாசமே இல்ல, கொஞ்சம் கூட எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்ல. சரி, உனக்கு லவ் வேணுமா ரெஸ்பெக்ட் வேணுமா? வேணா தாயி வேணா, எனக்கு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்து என்ன கொல்லாதடி. என்ன பயந்துட்டியா? அப்புறம் பயப்பட மாட்டாங்களா? அட லூசு புருஷா, ரெஸ்பெக்ட்ங்கிறதோ லவ்ங்கிறதோ ரெண்டும் வேற வேற. அதனால தான் நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். வேற வேறயா? அது என்ன? ரெஸ்பெக்ட்ங்கிறது கொடுத்தாதான் தெரியும், ஆனா காதல வெளிப்படுத்தினாதான் தெரியும். 10 பேரோட இருக்கும்போது கொடுக்கறது ரெஸ்பெக்ட்னா 100 பேரோட இருந்தாலும் வெளிப்படுத்த முடியறதா காதல். அந்த காதல் எனக்குள்ள மலை அளவு இருக்கு. அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னா எனக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. அதை நீ என்ஜாய் பண்றதுக்கு உனக்கும் இந்த ஜென்மம் பத்தாது. மறுபடியும் நம்ம 2 பேரும் இதே அன்போட பிறப்பமோ என்னமோ தெரியாது. ஆனா நம்ம 2 பேரும் அன்பா இருக்கிறத பார்த்து அந்த கடவுளுக்கு கூட தோணணும், இவங்களை அடுத்த ஜென்மத்துல கூட இதே மாதிரி ஜோடியா இருக்க வைக்கணும் அப்படின்னு.
என்னங்க நெய் ஊத்துன்னு சொன்ன ஊத்தலையா? எவ்வளோ நெய்டி திம்ப? நான் நிறைய சாப்பிடுவேன். அவ்வளோ சாப்பிட்டா ட்ரம் மாதிரி ஆயிடுவேன். அப்படின்னா நான் குண்டானதுக்கு அப்புறம் என்ன விட்டு போயிருவியா நீ? அடியே தர்மபத்தினி, ஒரு நெய்யுக்காக நான் விட்டுட்டு போயிருவேன்னெல்லாம் பேசாதம்மா. உனக்கு நெய் தானே வேணும்? இரு தர்றேன். இந்தா 1 2 போதும் போதும் போதும், ரொம்ப சாப்பிட்டா குண்டாயிருவேன். அடங்கொன்னியா, என்ன பர்ஃபார்மன்ஸ் பின்றடி. வியூவர்ஸ் இருக்காங்களேப்பா, பெர்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். சரிங்க மேடம், உங்க இஷ்டம். சொல்லு. சரி, நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போற? கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு புது விதமா ஒரு சட்னி பண்ண போறேன். வேணாம், நானே பண்ணிக்கிறேன். அது வாய் தர. ரொம்ப பெருசா தர, சின்னதா கொடு. நான் சின்னதா தாண்டி குடுக்குறேன், நீ தான் கப்பல் மாதிரி வாய ஆன்னு திறக்கிற. அப்பனா என் வாய் பெருசுன்னு சொல்றியா? இப்படியே கத்திட்டு இருந்தேன்னா எல்லா சாப்பாட்டையும் வாயில துணிச்சிருவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நான் மட்டும் என்ன பக்கத்து வீட்டு பங்கச்சி கிட்ட சொல்லுவேனா? நானும் எங்க அப்பாட்ட சொல்லுவேன். வாயை முடிட்டு சாப்பிடு. என்னடி உன் பிரச்சனை? வாயை மூட்டு எப்படி சாப்பிடுறது? அடி போடி, உன் டவுட்ல நெய்ய ஊத்த. இந்தா சாப்பிடு. ஒரு நிமிஷம். இந்தா குடி. மெதுவா. இதுக்கு தான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்ப பாரு லொடலொடன்னு பேசிக்கிட்டு, இப்ப பாரு எப்படி இருமுறேன்னு. சொன்ன பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. இந்தா வாங்கிக்கோ. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைக்கிறேன். கொடுப்பியா? என்னங்க ஏன் இங்க படுத்திருக்கீங்க? ஃபுல் பாடி பெயின், ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. ஃபீவர் சிம்டம்ஸ் இருக்கு, டாக்டர் கிட்ட போலாமாங்க? இந்த சின்ன விஷயத்துக்கு டாக்டர் கிட்ட எதுக்கு? கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சரியா போயிடும். அப்புறம் அதிகமாயிடுச்சுன்னா பிரச்சனை தானேங்க. ஒரு டேப்லெட் போட்டு படுத்தா சரியா போயிடுமா? போய் டேப்லெட் எடுத்துட்டு வா போ. ஓய், என்ன அப்ப இருந்து இங்கே இருக்கியா? உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாயிருமோன்னு செக் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. என்ன பழைய காலத்து பொண்ணு மாதிரியே பண்ணிட்டு இருக்க? என்ன பழைய கால பொண்ணு? ஏன் இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் புருஷனை சரியா பாத்துக்கவே கூடாதா? பழைய காலமா இருந்தாலும் இந்த காலமா இருந்தாலும் புருஷன் தான். அன்பு எப்பவுமே ஒண்ணுதான். சாரி, நீ கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொன்னேன். இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? கல்யாணமாகி 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் அன்பான கமிட்மெண்ட்ஸுங்க. கஷ்டம்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. ஏதோ சூழ்நிலையால நம்ம 2 பேரும் தனியா இருக்க வேண்டிய நிலைமை வந்தா நம்ம ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. ஒரு சில சமயத்துல வார்த்தைகளே வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் எனக்கு இப்போ வந்திருக்கு. நோ வேர்ட்ஸ். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு
குறையவே கூடாதுன்னு தினமும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். என்னைக்கு நம்ம 2 பேரும் இதே மாதிரி இருக்கணுங்க. அப்போது தினமும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் என் மேலே இப்படி அன்பை பொழிவல்ல? எப்பவுமே அன்புங்கிறது பொதுவான விஷயம் தாங்க. நல்லா இருக்கும்போது வெளிப்படுறது ஈர்ப்பு. ஈர்ப்பு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனா அன்பு மனசு சம்மந்தப்பட்டது. நீ எப்போவுமே இப்படியே இருப்பியா? உண்மையான அன்புங்கிறது டேட்டு டைமு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்காது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். எது கலர? உனக்கு தெரியும்ல, ஆர்மினா எந்த நேரத்துலையும் ஃபோன் வரும், வந்த உடனே கிளம்பணும்னு. அதுக்கு இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒரு விஷயம் தெரியுமா, நாட்டோட பார்டரில் சாகிற அதிர்ஷ்டம் இந்த பூமியில் ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். அது உண்மைதான். ஆனா நீங்க இல்லாம நான் ஆர்மி அப்படின்னாலே போனவங்கெல்லாம் இறந்துருவாங்கன்னு இல்லை, ஏதோ 1000ல் ஒருத்தர். எல்லாரும் மாதிரியும் இது எங்கள் டியூட்டி. நான் எங்கேயோ நீ எங்கேயோ கொஞ்சம் தூரமாக இருப்போம், அவ்வளோதான். எவ்வளோ தூரமா இருந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனா அந்த தூரம் நம்ம 2 பேரும் சேரவே முடியாத தூரமா ஆயிடக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு அனுப்பாமல் இருந்தால் நாங்கள் எங்கள் வேலையை இஷ்டப்பட்டு செய்வோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க போற ஒவ்வொரு தடவையும் எனக்கு பெருமையா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் பார்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு. இல்லையா? பெருமைப்படு, இன்னும் நல்லா பெருமைப்படு. ஆர்மியில் இருக்கிறவங்களோட ஒய்ஃபெல்லாம் அப்படி பெருமைப்படுவாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக பல சாதனைகள் பண்ணுவோண்டி. நீங்க வீட்ல இருந்தா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் சேஃபா இருக்கும். அதே நீங்க பார்டர்ல இருந்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா சேஃபா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்காக எவ்வளோ நாள் வேணா காத்துட்டு இருப்பேங்க. ம், இப்படி தாண்டி இருக்கணும் பொண்டாட்டி. போயிட்டு வரேன், அங்கே எனக்கு நிறையா டியூட்டி இருக்குது. என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, பல கோடி பேரோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா இரு. சீதா, ம். சீதா, எந்திரி. காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு பசி இல்லைங்க. இந்தா. ம்ஹும். எதுவுமே சாப்பிடலைன்னா பாடி டயர்ட் ஆகிடும். இந்தா. எங்க நான் வீட்ல எதுவுமே சமைக்கலையே. என்ன எங்களுக்கு சமைக்க தெரியாதா? எங்களுக்கும் தெரியுங்க, நாங்களும் சமைப்போம். ம், அப்படியா? ஆனா உங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னீங்க. இன்னைக்கு ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், ஓகேவா? நிஜமாவா? ம், நிஜமா. இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூடயே உன் பக்கத்திலே உட்கார போகிறேன், ஒரு நிமிஷம் கூட விடாம. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னடி இன்னும் இப்படி இருக்க போறியா? இந்த உலகத்தை விட்டு போனவன்னு நினச்சி இன்னும் எத்தனை நாளைக்குடி இப்படியே இருப்ப? எல்லாம் முடிஞ்சதில்ல, ஜஸ்ட் மூவ் ஆன். ஜஸ்ட் மூவ் ஆனா? கல்யாணம்னா ஒருத்தரோட வாழ்க்கையில மட்டும் நம்ம சரிபாதி இல்லை, உடல் அளவில் கூட சரிபாதி தான். இப்படி இருக்கிற பாதி உடம்ப முண்டம்னு சொல்லுவாங்களே தவிர பொண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நடைப்பெண்ணும், அவ்வளோதான். இறந்ததுக்கு சமம். நீ சொல்கிறது புரியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல. ஒன்றுடி, நீ இப்படியே இருக்க போகிறேன்னு சொன்னால் மட்டும் என்னால் அதை தாங்கிக்க முடியாது. உன்னால் உண்மையை நம்ப முடிகிற அன்னைக்கு கண்டிப்பாக நீ தாங்கிக்குவ. அது அப்படியே உனக்கு பழகிரும். வாழ்க்கையில் சில நேரங்கள் கஷ்டமாக இருக்கலாமே தவிர
வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒருத்தன் இறந்துட்டும் இருக்கான்னு நினைக்கிறது பிரம்ம. ஆனா அவன் இறந்தாலும் கூட என் கூடயே இருக்கான்னு நினைக்கிறது தான் காதல். காதல் ஒரே இடத்துல தங்கிருங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது ஒரு அம்மாவோடையோ ஒரு அப்பாவோடையோ அது தங்கியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. புருஷனும் குழந்தைகளும் அது மாறி போயிட்டே இருக்குண்டி. பெத்தவங்க அன்பை கொடுப்பாங்க, ஆனா புருஷனும் குழந்தைங்களும் அன்பை எடுத்துப்பாங்க. கொடுக்குற அன்பை விட வாங்கிக்கிற அன்புக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். அது எப்பவுமே மாறாது. இந்த உலகத்தை விட்டு போனவனை நினச்சி நீ சங்கடப்படுற. இப்படி இருக்க உன்னை பார்த்து அவங்க சங்கடப்படுறாங்க. அவன் திரும்பி வந்துடுவாங்கிறது எவ்வளோ பெரிய பொய்யோ, நீ இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க கூட திரும்பி வர முடியாத உலகத்துக்கு போயிடுவாங்கங்கிறது அவ்வளோ நிஜம். உறவுகள் மேல இருக்கிற அக்கறையால உயிரில்லாத காதலன் மேல இருக்கிற அன்பை மறந்துடுன்னு சொல்ற, அப்படிதானே? இல்லாத ஆள் மேலே இருக்க அன்பை இருக்கவங்க மேலே கொஞ்சமாவது காட்டுன்னு சொல்கிறேன். நான் மாறத்துக்கு நாட்கள் இல்லை, மாசங்கள் இல்லை, பல வருஷங்கள் கூட ஆகலாம். நீ முழுசாக மாறுறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம். மாறியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்க ஒரு நிமிஷம் போதுண்டி. வருஷக்கணக்கில் இதையே நினச்சி உன்னை சேர்ந்தவங்கள விலகி போவியோ, ஒரு நிமிஷம் யோசிச்சு அவங்களெல்லாம் தக்க வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்கு. எனக்கு தெரியும் நீ திரும்ப வருவேன்னு.